மயிலு சரவணன் கோபமா பேசினதையும் அஞ்சலி கூட பைக்ல போனதையும் நினைச்சு ரொம்ப வருத்தப்படுவாங்க. அவங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியாம அழுவாங்க. அழுக சத்தம் கேட்டு அவங்களோட தங்க சுடரு அந்த ரூமுக்கு வருவாங்க. அக்கா ஏங்கா அழுற, என்னாச்சுக்கா என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி ஆறுதல் படுத்திக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல மயிலோட அம்மாவும் அங்க வருவாங்க. இப்ப எதுக்கு அழுறாளாம்? புகுந்த வீட்டுக்கு போக முடியலன்னு அழுவுறாளா, இல்ல எதுக்கும் அதிர்ஷ்டமே இல்லாம இப்படி பறந்து தொலைச்சிட்டமேன்னு அழுவுறாளா அப்படின்னு சொல்லி குத்தி காட்டி பேசுவாங்க. அதனால மயிலோட தங்க சுடரு, அம்மா நீ சும்மாவே இருக்க மாட்டியா, எப்பவுமே குத்தி காட்டி தான் பேசுவியாமா, நான் எதுக்குடி குத்தி காட்டி பேச போறேன், எதுக்கு அழுகுறான்னு தெரிஞ்ச ஆறுதல் சொல்லலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ ஆறுதல் சொன்னதெல்லாம் போதும், நான் பாத்துக்கிறேன், நீ போ அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவை அனுப்பிச்சு விட்டுருவாங்க. கடந்த ஒரு வாரமாவே மயிலும் சரவணனும் பத்திய எபிசோட்ஸ் தான் போய்கிட்டு இருக்குங்க. இதுல சரவணன் நடிப்பு ரொம்பவே யதார்த்தமா இருந்ததுனாலும் மயிலோட நடிப்பு கொஞ்சம் செயற்கையா தாங்க இருக்கு. அவங்க அம்மா கிட்ட கோபமா பேசும்போதும் அழும்போதும் அவ்வளவா அவங்களுக்கு நடிக்க தெரியல. உங்க முகத்துக்கு செட் ஆகலையோ என்னவோ. இந்த சீரியலை பொறுத்தவரையிலும் மீனாவோட நடிப்பு எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க. அடுத்து ராஜி, கதிர் இவங்களும் ஒரு சில இடங்கள்ல கொஞ்சம் செயற்கையா இருந்தாலும் நிறைய இடங்கள்ல ரொம்ப நல்லா நடிச்சிருப்பாங்க. உங்களுக்கு யாரை பிடிக்கும்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பாண்டியன் வீட்ல இருந்து கடைக்கு கிளம்புறதுக்காக ரெடி ஆகிக்கிட்டு இருப்பாரு. இப்ப பீரோல சட்டையை தேடுவாரு. அங்க எந்த சட்டையுமே இருக்காது, எல்லாமே அழுக்குல தான் இருக்கும். கோமதின்னு கூப்பிடுவாரு, ஆனாலும் கோமதிக்கு காது கேட்காது. கோமதி கிட்ட சொல்லவும் முடியாது. அதனால ஹாலுக்கு வந்து, அரசி என் துணியெல்லாம் துவைக்காம இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கதான் கோமதியும் உட்காந்து காய் கட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அரசி அவங்க அம்மா கிட்ட, ஏமா அப்பாவோட சட்டையெல்லாம் துவைக்கலையா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. சட்டையும் என்கிட்ட வந்து சொல்லல, என் துணியெல்லாம் அழுக்கா இருக்கு துவைக்கணும்னு என்கிட்ட வந்து யாரும் சொல்லவும் இல்லை அப்படின்னு சொன்னதும் பாண்டியன் எல்லா துணியும் எடுத்துக்கிட்டு தானே துவைக்கிறதுக்காக போவாரு. அந்த நேரத்துல சரவணனும் அங்க வருவாரு. என்ன பிரச்சனைன்னு கேட்டுட்டு, அப்பா கொடுங்கப்பா நான் துவைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில எல்லா சட்டையும் வாங்குவாரு. ஆனா பாண்டியன், நீ கடைக்கு போடா, கடையை பார்த்துக்கோ, நான் துவைச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாரு. அரசியும் கேட்டு பார்ப்பாங்க, கொடுக்க மாட்டாரு. அவரே துணியை துவைப்பாரு. அதை கோமதி எட்டி பார்ப்பாங்க. அப்பதான் அவருக்கு ரொம்ப கோவமா கோமதி கோமதின்னு சொல்லிக்கிட்டே துவைப்பாரு. அதாவது துணி துவைக்கிறது கூட இவ்வளவு கஷ்டமான வேலை தான் போல இருக்கு அப்படின்னு அவருக்கு அப்பதான் தெரியும். செந்தில் அவங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அப்ப அவங்க மாமனாரு வாய்ஸ் நோட் அனுப்பிச்சிருப்பாரு. ஏற்கனவே அவர் செந்தில் கிட்ட பேசின மாதிரி அங்க ஒருத்தர் வருவாரு. அவர்கிட்ட வேலையை முடிச்சு கொடுத்துட்டு கமிஷன் வாங்க சொல்லி வாய்ஸ் நோட் அனுப்பிச்சிருப்பாரு. செந்திலும் சரின்னு சொல்லிட்டு பதில் அனுப்பிச்சிருவாரு. ஆனா அவருக்கு கையெல்லாம் நடுங்கும். அங்க இருந்த பியூனு அவரை செந்தில் கிட்ட கூட்டிட்டு வருவாரு. செந்திலும் உள்ள இருக்கிற ஆபீசர் கிட்ட பேசிட்டு வெளியில வருவாரு. அந்த ஆபீசர் என்ன சொல்லிருப்பாருன்னா, நீங்களே பார்த்து பேசி முடிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. செந்திலுக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லாத வேலை அப்படிங்கறதுனால அந்த பியூனு, நானே பாத்துக்கிறேன், எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன், எனக்கு எத்தனை வருஷமா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நீங்க என்ன இப்படி பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே என்னவோ பேசி முடிச்சிருவாரு. ஆனா என்ன பேசினாரு, என்ன அமௌண்ட் பேசினாரு, எந்த விஷயமுமே செந்திலுக்கு தெரியாது. இந்த பிரச்சனையில செந்தில் மாட்ட போறாரு. இன்னும் கொஞ்ச நாள் இந்த எபிசோட்ஸ் தாங்க ஓடும். நிஜ வாழ்க்கையில கூட இந்த மாதிரி தான் செந்தில் மாதிரி நிறையவே பேர் இருக்காங்க. நல்ல வாழ்க்கை கிடைச்சும் அது அமைதியா வாழ தெரியாம கூட இருக்கிறவங்களே தூண்டி விட்டு கிடைச்ச வாழ்க்கையும் அழிச்சுக்கிறாங்க. கிடைச்ச வாழ்க்கைய அனுபவிக்க தெரியாத, அனுபவம் இல்லாத முட்டாள்கள் இவர்கள். இவ்வளவுதாங்க இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சது.